Hello friends, welcome to Sanjaya Study Circle. Today நம்ம December 27 and 28 கண்டபஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நட்பென்ற அதிகாரத்தில் ஒரு குட்டி திருக்குறளோடு ஸ்டார்ட் பண்ணலாம். நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்புன்றி ஒள்ளும் வாய் ஒன்றும் நிலை. நட்புக்கு சிறந்த நிலை எதென்றால் எப்போதும் வேறுபடுத்துதல் இல்லாமல் முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையாகும். ஓகே, இன்றைக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்லைன், Memorandum of Understanding between India and Russia. National Education Policy 2020. Tsunami Anniversary. A worker killed in explosion at IOCL facility in Chennai. Ammonia gas leaks from Chennai fertilizer unit. India invites French President Emmanuel Macron as a chief guest. Editorial, Mountain Conservation. Amrit Bharat Train. Editorial, Climate Change. India will take a leading role in weather forecasting. December 26th, Veer Bal Divas. FIFA World Cup 2034 in Saudi Arabia. First news பார்க்கலாம். Memorandum of Understanding between the India and Russia. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே நவீன ஆயுதங்களை உற்பத்தி தொடங்க தயார் என்று ரஷ்யா இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இந்தியா அண்ட் ரஷ்யா அக்ரி டு எஸ்டாப்ளிஷ் த சென்னை வால்ட்வாஸ்டிக் மேரிடைம் காரிடார், அதாவது சென்னை டு வால்ட்வாஸ்டாக் மேரிடைம் காரிடார் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரஷ்யா இன்ட்ரெஸ்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க. இன் எ பிரேக் த்ரூ ட்ரைஸ் பிட்வீன் த மாஸ்கோ அண்ட் நியூ டெல்லி, ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் சர்ஜே லாரோவ் அனௌன்ஸ்ட் த இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட். இது மூலயமா தான் போட இருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் 2002 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா, ரஷ்யா, ஈரான் இடையே மேற்கொள்ளப்பட்டு வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி தான் மும்பை டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இந்த போர்ட் வரைக்கும் தான் ரூட் போட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ரூட். இது இப்போ புதுசாக மும்பை போர்ட் டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மூலிமா இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லைன் மூலிமா தான் இப்போது அந்த புதிய வழித்தடத்தை மேற்கொள்ள இருக்காங்க. சப்போஸ் இது எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா 16,000 கிலோமீட்டர்லேருந்து 7,200 கிலோமீட்டர் வரைக்குமே நமக்கு குறையுன்றதை அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம இன்னொரு போர்ட் ரூட் பார்த்தோம் இல்லையா, சென்னை டு விளாடிவோஸ்டாக் டு ரஷ்யா. இது பார்த்திங்கன்னா 5,647 நாட்டிக்கல் மைல்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ரூட்டையும் தான் இங்கே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், சப்பாக்கர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். ஈரானில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட சார்பாக ஈரானில் அங்கே சப்பாக்கர் போர்ட் கட்டி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் போர்ட் மட்டும் இல்லாமல் இந்தியா ரஷ்யா இடையே முக்கிய ஒப்பந்தமும் ஒன்று சைன் ஆகிருக்கு. இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் 5 நாள் பயணமாக ரஷ்யா போயிருக்காரு. அதாவது நம்ம இப்போது 2 வழித்தடம் பார்த்தோங்க இல்லையா. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள கூடன்குளம் அணுமின் நிலையத்தின் எதிர்கால அணு உலைகள் தொடர்பாகவும் இந்தியா ரஷ்யா இடையே இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு. இது மூலமா நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன் கடந்த 2002ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கூடன்குளம் அணுமின் நிலையம் பார்த்திங்கன்னா 1000 மெகாவாட் திறன் கொண்ட முதலாவது அணு உலை திட்டமாக 2016ஆம் ஆண்டுலேருந்து செயல்பட்டு வருது. இது 2027க்குள்ளே முழுமையான திறனை வெளிக்கொணருன்றதை ரஷ்யாவோட ஊடகத்தில் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டனாக ஒன்றும் நம்ம படிச்சிருப்போம், அதுதான் பிரம்மோஸ் மிசைல். இந்த பிரம்மோஸ் மிசைல் பார்த்திங்கன்னா இந்தியா ரஷ்யா இணைந்து தான் தயாரிச்சிருப்பாங்க. இதோட நேமே பார்த்திங்கன்னா பிரம்மோஸ் பிரம்மபுத்திராவில் இருந்தோம். இந்த மாஸ் பார்த்திங்கன்னா மாஸ்கோ அப்படின்ற ரிவரில் 2த்தையும் இணைச்சி தான் பிரம்மோஸ் ஏவுகணைன்னு இது பண்ணியிருப்பாங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணையோட டைப்பும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். தரையிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளும் நவீன கண்காம்பி ட்ரோன்கள் உள்ளிட்டவையின் மூலமாகவே பார்த்திங்கன்னா இந்த பிரம்மோஸ் ஏவுகணையில் நம்ம பார்த்துருப்போம். இதுதான் இப்போ உள்நாட்டில் கட்டப்பட்ட INS இம்பால் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தாக்கிய போர்க்கப்பலிருந்து கடற்கரையில் இணைக்கப்பட்டிருக்காங்க. இது 164 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் 7400 டன் பாரத்தை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த கப்பல் பார்த்திங்கன்னா மணிக்கு 56 கிலோமீட்டர் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடியது.
இதை பற்றின நியூஸ் வந்து ஆல்ரெடி நேற்றுக்கான கரண்ட் அவர்ஸில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து இதுக்கு ஐஎன்எஸ் இம்பால் அப்படின்ற நேம் பண்ணாங்கன்ற நியூஸையும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ட்ரோன் தாக்குதல். அரபிக் கடல் பகுதியில் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை வந்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குஜராத் அருகில் அரபிக் கடற்பகுதியில் 21 இந்திய மாலுமிகளுடன் பயணித்த MV கெம் ப்ளூட்டோ சரக்கு கப்பல் மீதும், அப்புறம் செங்கடலில் 25 இந்திய மாலுமிகளுடன் பயணித்த MV சாய்பாபா அப்படின்ற சரக்கு கப்பல் மீதும் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், தேசிய கல்விக் கொள்கை மூலம் கிராமப்புற மாணவர்களுக்கு பலன். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1986 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போதைய பேட்டர்ன் வந்து 10+2 அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட பேட்டர்ன் வந்து 5+3+3+4 அப்படின்றது ஒரு நேஷ்னல் பாலிசி தான் வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இது மூலமா கிராமப்புற மாணவர்கள் சிறந்த கல்வியை பெறும் வகையில் கொண்டு வரப்பட்டதாகும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அட்லீஸ்ட் அந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது வாங்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்த கிராமப்புற பகுதிகளில் வசதிக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான மருத்துவ வசதி வழங்குவதற்கான ஆராய்ச்சிகளை வந்து சென்னை ஐஐடி மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்னை ஐஐடி பற்றி ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இவங்க வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மாசுவை கட்டுப்படுத்தும் வகையிலும் இவங்க அதில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் முக்கியமாக ஒவ்வொரு பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான என்னென்ன இயர்ன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷ்னல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. 3 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்கள தான் வந்து இந்த ஃபவுண்டேஷ்னல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீபேரட்டரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது 8 to 10 இயர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு. மிடில் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 11 to 13 இயர்ஸ். செகண்டரி ஸ்டேஜ்ன்றது 14 to 18 இயர்ஸ். இந்த ஏஜ் கேப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் பார்க்கும்போது அவங்களுக்கான ஆர்டிக்கலும் நம்ம இங்கே பார்த்துடலாம். எஜுகேஷனுக்கான ஆர்டிக்கல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 21A வந்து சொல்லியிருக்காங்க, ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லலாம். இதில் ஆர்டிக்கல் 5 வந்து சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் 45 வந்து சொல்லியிருக்காங்க, ப்ரொவிஷன் ஃபார் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி ஆட் பண்ணியிருப்பாங்க. டு ப்ரொவிஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஈச் சைல்ட் ஆர் அ வார்ட் பிட்வீன் ஏஜ் ஆஃப் 6 and 14. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். சுனாமி பேரலையால் உயிரிழந்தோருக்கு நினைவு அஞ்சலி. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமி வந்து யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. அந்த ஆழி பேரலையில் காரணமாக 14 கண்ட்ரீஸ்லேருந்து 2 lakhsக்கு மேலே வந்து பீப்புள் இறந்து போயிருக்காங்க. இவங்களுக்கான நினைவு அஞ்சலி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஐஓசியில் சேமிப்பு கலன் வெடித்து தொழிலாளி உயிரிழப்பு. சென்னையில் தண்டையார்பேட்டையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் சேமிப்பு கலன் டேங்கர் வந்து வெடிச்சிருக்கு. இதனால் ஒரு தொழிலாளி வந்து உயிரிழந்திருக்காங்க. அங்கே இருக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம், அங்கே இருந்த மற்ற மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ இரிட்டேஷன், அப்புறம் ஸ்கின் இரிட்டேஷன் போன்ற பாதிப்புகள் எல்லாமே இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் என்ன வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் வெடிப்பு காரணமாக என்னென்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும்னா இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வரும். இந்த சென்னை மணலியில் உள்ள சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் டீசல் குழாய் மூலம் இங்கு கொண்டு வரப்பட்டு சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் வெடிப்பு காரணமாக தான் வந்து இந்த மாதிரி நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். எண்ணூர் தனியார் உர தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு. சென்னை எண்ணூரில் தனியார் உர தொழிற்சாலையில் கசிவு வந்து ஏற்பட்டிருக்கு. இதுவும் என்ன வாயுன்னு வந்து பார்த்திங்கன்னா அமோனியா வாயுன்னு சொல்லியிருக்காங்க. கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் என்னும் தனியார் உர தொழிற்சாலை இயங்கி வருகின்ற இந்த ஆலைக்கு தேவையான அமோனியம் உள்ளிட்ட ரசாயனங்கள் வந்து கப்பல் மூலமாக எண்ணூர்லேருந்து தான் கொண்டு வராங்க.
இந்த கொண்டு வரப்பட்ட இந்த கப்பலிலிருந்து நடுக்கடலில் அமைக்கப்பட்ட குழாய் மூலம் ஆலைக்கு கொண்டு வரப்பட்டு இதற்காக பிரத்யேக குழாய் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து போட்டிருக்காங்க. இதோட கசிவு மூலயமா அங்கே பக்கம் உள்ள மக்களுக்கு எல்லாமே வந்து பாதிக்க ஏற்பட்டிருக்காங்க. இந்த அமோனியா கசிவாச்சுன்னா என்னென்ன பாதிப்பெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதோட சைடு எஃபெக்ட் அப்டாமினல் பெயின், coughing with white to pink tinct fluid, blistering of skin, burning sensation those the nose, throat, lungs and eyes, narrowing of the throat and swelling, nausea உள்ளிட்ட பாதிப்புகள் எல்லாமே வந்து ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த அமோனியாவோட சைடு எஃபெக்ட். இந்த நியூஸ் படிக்கும் போது ஆல்ரெடி இது மாதிரி ரிலேட்டடான நியூஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் போபால் விஷவாயுன்னு சொல்லுவாங்க. இந்த போபால் ட்ராஜடி வந்து 1984 வந்து நடந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எப்படி அமோனியா வாயு கசிதோ அதே மாதிரி அந்த இன்சிடெண்ட்டில் மெத்தில் ஐசோசைனைட் அப்படின்ற ஒரு வாயு வந்து கசிஞ்சதுனால நிறைய பீப்புள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மெத்தில் ஐசோசைனட்டோட சைடு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட்டிங் அண்ட் த கரோசிவ் டு த ஐஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் ஸ்கின். இதுதான் வந்து மெத்தில் ஐசோசைனட்டோட சைடு எஃபெக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட்டோரியல் பேஜ் தான் பார்க்க போகிறோம். பெருந்தன்மைக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் குடியரசு தின விழாவின் சீஃப் கெஸ்ட்டாக வந்து பிரான்ஸ் நாட்டோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் அழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த அழைப்பையும் அவர் ஏற்றுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா 2024 ஜனவரி 26 குடியரசு தின விழாவோட சீஃப் கெஸ்ட்டாக யார் வர இருக்காங்கன்னா இந்தியாவுக்கு இமானுவேல் மேக்ரான் பிரான்ஸ் நாட்டோட அதிபர் தான் வர இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டு அதிபரான ஜோ பைடன் அப்படின்றவரை நம்ம அழைச்சிருப்போம். ஆனால் சில ரீசன்ஸ்னால வந்து அவர் அதை கேன்சல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இமானுவேல் மேக்ரான் பிரான்ஸ் நாட்டோட அதிபருக்கு நம்ம அழைப்பு விடுவித்து அவங்க அதுக்கப்புறம் அந்த குறுகிய டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதை ஏற்றுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவரோட பெருந்தன்மைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டோரியல் பேஜில் டாப்பிக்கும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட அதிபர்களெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அதில் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா ஜாக்வஸ், அப்புறம் நிக்கோலஸ், பிரான்கவா அப்புறம் ஆகிய முந்தைய அதிபர்கள் எல்லாமே குடியரசு தின விழாவுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கும் இப்போ இருக்கிற இமானுவேல் மேக்ரான் அப்படின்றவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே நம்ம முன்னாடி இன்வைட் பண்ணியிருப்போம் குடியரசு தின விழாவுக்கு, அவங்க வந்து வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இந்த தடவை என்னாச்சுன்னா நம்ம அமெரிக்க அதிபரை தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். சில ரீசனால் அவர் கேன்சல் பண்ணதுனால நம்ம இவரை வந்து அழைப்பு விடுத்தோம். இந்த குறுகிய காலத்துலேயும் அவர் ஏற்றுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் நாட்டோட பாசல் தின விழா கொண்டாட்ட அணிவகுப்பில் நம்ம இந்திய இராணுவத்துக்கும் வந்து அழைப்பு விடுவிச்சாங்க. இதில் பிரதமர் மோடி கௌரவிக்கப்பட்டதும் மிகவும் முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பால்ஸ் தின விழா எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஜூலை 14 தான் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஐரோப்பியன் காண்டினென்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மிகவும் நெருக்கமான நாடுகளில் ஃப்ரான்ஸ் நாடு ஒன்றுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் மன்மோகன் சிங் அரசால் ஃப்ரான்ஸ் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ரஃபேல் போர் விமானம் ஒப்பந்தங்களும் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃப்ரான்ஸ் ரிலேஷன்ஷிப் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ரீசன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இந்து கடலில் பசிபிக் கடலிலும் இணைந்து செயல்படுகின்றன. இதற்காக 2018 கூட்டுறவு ஒப்பந்தம் ஒன்றும் இரு நாடுகளுக்கிடையே கையொப்பமாயிருத்தும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 1950 நம்ம ஃபர்ஸ்ட் குடியரசு தின விழாவும் போது யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பாங்கன்னா இந்தோனேஷியா அதிபர் சுகர்னோ அப்படின்றவர் தான் சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருப்பாங்க. 2023 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எகிப்து அதிபர் அப்தேல் அப்படின்றவர் வந்திருப்பார். இது 2024 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் தான் வர இருக்கார். நெக்ஸ்ட்டு மலை வளம் காப்போம் அப்படின்ற எடிட்டோரியல் பேஜ் பார்க்கலாம். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் COP28 வந்து நடந்திருக்கும். இந்த பருவநிலை பாதுகாப்பு மாநாட்டில் வந்து ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வந்து பேசியிருப்பார். இவர் எதை வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாருன்னா பனிப்பாறைகள் உருகும் பிரச்சனையை பற்றி தான் பேசியிருப்பார். ஏன்னா பனிப்பாறைகளெல்லாம் வந்து உருகிருச்சுன்னா அதை நம்பி இருக்கிற பல்வேறு நாடுகள் பல்வேறு நாட்டு மக்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பனிப்பாறைகள் உருவது மூலயமா முக்கிய இந்த ரிவரான சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா உள்ளிட்ட
ரிவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதுலேருந்து நீர்வரத்து குறையும். நீர்வரத்து குறைஞ்சதுன்னா அதை நம்பி இருக்கிற பல நாடுகள் வந்து பாதிக்கப்படுவாங்கன்றதையும் அவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. உலகின் மொத்த நிலப்பரப்பில் மலை பிரதேசங்களோட பரப்பளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24% தான் இருக்காங்க. இதுலேயும் உலக மக்கள் தொகையில் சுமார் 100 கோடிக்கும் மேலான மக்கள் வந்து இந்த மலை வளத்தை தான் நம்பி இருக்காங்க. நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த்தில் இமாலயன்ஸாகவும் தென்மேற்கு அதாவது சவுத் வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்தியா வந்து நம்ம சரௌண்டிங்கில் இருக்க கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் வந்து கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் விந்தியா, சத்புரா மலைத்தொடர், ஆரவல்லி மலைத்தொடர் போன்ற பல மலைத்தொடர்களில் வந்து இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகில் உள்ள பல்லுயிர் வளங்கள் நிறைந்த 8 இடங்களில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஒன்று. அரபிக்கடலிலிருந்து வீசும் காற்றுன்னு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை தடுத்து தான் அங்கே இருக்கிற ரீஜன்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை பெறுது. நம்ம சவுத் இந்தியனுக்கு முக்கியமான ரிவர்ஸான இந்த கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, தாமிரபரணி போன்ற ரிவர்ஸ் எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தான் உருவாது. அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்தும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அளவில் மலை வளம் வந்து இருக்குது. இந்த மலை சரிவுகளால் பயிரிடப்படும் தேயிலை, காஃபி போன்ற பணப்பயிர்கள் நாட்டின் அந்நிய செலவாணியை ஈட்டு தருவதிலையும் மிகவும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. மலை பிரதேசங்களில் கிடைக்கும் சுண்ணாம்புக்கல், பாக்சைட், இரும்பு தாது போன்ற கனிம வளங்களுக்காக நம்ம வந்து மலைகளை அதிகமாக வந்து தோண்டப்படும் இந்த சுரங்கங்கள் மூலயமா வந்து அதிகமாக மலைவாழ் மக்களும் அந்த மலையை நம்பி வாழ்கிற மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் கட்டுமான பணிகளான மரங்கள் வெட்டுறது, அப்புறம் பெருமழை காலங்களில் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கும் இதுதான் ரீசனாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகையில் விளைநிலங்களும் காடுகளும் குடியிருப்பு பகுதிகளும் மாறி மாறி வருவது போன்ற இந்த மலை பிரதேசங்களில் அழியறதுக்கான ஒரு முக்கிய ரீசனாகவும் இருக்குது. இந்த மலை வளம் அழிகிறதால என்னென்ன பாதிப்புகளெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு இன்சிடெண்ட் கொடுத்துருக்காங்க. மவுண்டெயின்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம். வேர்ல்டு ஹையஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமாலயாஸ் தான். இதுவே லாங்கஸ்ட் கான்டினென்டல் மவுண்டைன் ரேஞ்ச் இந்த வேர்ல்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ் மவுண்டைன். இது சவுத் அமெரிக்காவில் இருக்குது. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மவுண்ட் K2, அதுவும் நம்ம தமிழ்நாடுன்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்திங்கன்னா தொட்டபெட்டா. அடுத்த நியூஸ், பிரதமர் தொடங்கி வைக்கும் அம்ருத் பாரத் விரைவு ரயில். பிற ரயில்களை விட 17% கட்டணம் அதிகம். இந்த அம்ருத் பாரத் விரைவு ரயில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 30 அன்னைக்கு உத்தரப்பிரதேஷில் தொடங்க இருக்காங்க. அதுவும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்காங்க. இது வந்து மற்ற ரயிலை விடவும் 15 முதல் 17% வந்து அதிகரிக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ரயிலில் 2வது மற்றும் படுக்கை வகுப்பு கட்டணம் பிற ரயில்களை விட இவ்வளோ % வந்து இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அம்ருத் பாரத் அப்புறம் வந்தே பாரத் பற்றியும் நம்ம பார்க்கலாம். வந்தே பாரத் வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது 2018 ஸ்டார்ட் பண்ணதுனால இதோட நேம் வந்து ஸ்டார்டிங் ட்ரெயின் 18 அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. 2019 தான் இதை வந்தே பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட கிலோமீட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட வேகம் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டருக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது தான். இதையும் ஃபர்ஸ்ட் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நியூ டெல்லி டு வாரணாசி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதே நம்ம சவுத் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை டு மைசூர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே ஸ்டார்ட் ஆகி தமிழ்நாட்டில் எண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை இயக்குன முதல் பெண் லோகோ பைலட் யாருன்னு பார்த்திங்கன்னா சுரேகா யாதவ். அவங்க இங்கே மட்டும் கிடையாதுங்க, ஏஷியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஷியாவிலே ஃபர்ஸ்ட் லோகோ பைலட் உமன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுரேகா யாதவ். அடுத்தது பார்த்திங்கன்னா நமோ பாரத் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். இது 20 அக்டோபர் 2023 ஸ்டார்ட் பண்ணது தான். இது என்ன டைப் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்தியன் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் ட்ரெயின்னு சொல்லலாம். இந்த நமோ பாரத் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா துபாய் டு ஷாஹியாபாத். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். கூடுதல் வானிலை ஆய்வு மையங்கள் தேவை, மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. இதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வானிலை ஆய்வு மையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1875 Jan 15 தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவோட வானிலை ஆய்வு மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இப்போ வந்து கூடுதல் வானிலை ஆய்வு மையங்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்மளோட மத்திய அமைச்சர் கிரண் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த நியூஸ் பார்க்கலாம்.
பூ உலகை காக்க போர் வேகம் தேவை. இந்த எடிட்டோரியல் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் 2015 நடந்த COP27 எங்கே நடந்திருக்குன்னா பாரிஸில் வந்து நடந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸை வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2050 ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவர் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து நடந்த இந்த COP28 வந்து துபாயில் நடந்திருக்கும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெட்ரோல், டீசல், நிலக்கரி போன்ற படிம எரிபொருள்கள்லேருந்து படிப்படியாக மாறுவதற்கு முடிவெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 2050 நடந்ததை வச்சு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுமை இல்லா வாயுக்களை வெளியேற்றத்தை கடந்த 2019 இருந்த அளவை விட 43% வந்து 2030 வந்து இன்க்ரீஸ் ஆகும். 2035 வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படியே போச்சுன்னா இதோட குறைப்பதன் மூலம் 2050 கரிம சமநிலையை எட்ட முடியும் என்பது தான் இதோட முடிவு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இயர்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 43%, 2035 60%ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த 1.5 டிகிரி செல்சியஸை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்தணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் 2050 நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் இயர் வந்து ஃபினிஷ் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா படிம எரிபொருட்களோட தேவையை வந்து நம்ம குறைக்கணும். இந்த படிம எரிபொருட்களின் பயன்பாட்டை கைவிடும்போது அதுக்கு மாறாக நம்ம எதை பயன்படுத்தலாம்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் உற்பத்தியை மும்மடங்காக்கவும் மின்சாரத்தின் பயன்திறனை வந்து 2 மடங்காக்கவும் 2030 உயர்த்த தீர்மானிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பயன்படுத்துகிற சில ரீசனால் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து அதிகமாக பாதிப்படையுது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மழையோட சென்டிமீட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் புயலால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறையவே சேதம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை அவர் சொல்லியிருக்காரு. காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் வந்து 95% அளவுக்கும் 2 நாட்கள்லேயும் 116 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மழை கொட்டி தீர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிச்சம் புயல்னு எடுக்கும்போது இந்த மிச்சம் அப்படின்ற புயலுக்கு யார் நேம் வச்சுருப்பாங்கன்னா மியான்மர் கண்ட்ரி தான் வச்சுருப்பாங்க. எந்த கடலில் வந்து இந்த புயல் உருவாயிருக்குன்னா பே ஆஃப் பெங்காலில் வந்து உருவாயிருக்கும். இதே மாதிரி நம்ம கட்டுப்படுத்திட்டு வந்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் இயரான 2040 கரிம சுழிம நிலையை வந்து அதாவது நெட் ஜீரோ அடையும் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். வாய்ப்புகளின் தேசம் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு உலக நாடுகள் வந்து பார்க்குதான் வாய்ப்புகளின் தேசம் வந்து இந்தியான்னு. சீக்கியர்களின் 10வது குருவான குரு கோவிந்த் சிங்கின் மகன்கள் சோராவர் சிங் அப்புறம் பதேவ் சிங் ஆகியோர் முகலாய ஆட்சியர்களின் காலத்தில் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் வகையில் வீரபால் திவாஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டேவை வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, அவங்க கொல்லப்பட்ட நினைவு தினமாக வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம சிங் இந்த சீக் குருவோட லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் குரு யாருன்னு பார்த்திங்கன்னா குருநானக் அப்படின்றவர் தான். இவர் தான் வந்து இந்த ஃபவுண்டர் ஆஃப் சீக்கிசம் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் இவங்கள 5வது குருவான குரு அர்ஜுன் தாஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹிஸ்ட்ரி படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முகல் எம்பரர் ஜஹாங்கீர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள பற்றி படிச்சிருப்போம். மண்ணில் பெருமைக்காக வாழ இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்கிய குருமார்கள்னு சொல்லலாம். இதுலேயும் வளர்ச்சி அடைந்த மற்றும் சிறப்பான தேசத்தை உருவாக்கினவர்களும் அவர்கள்னு சொல்கிறாங்க. குரு கோவிந்த் சிங்ன்றவர் தான் இதில் 10வது சீக்கிய குருவாக இருந்திருக்காரு. இவங்களோட மகன்களின் உயிர் தியாகம் இந்தியாவில் மட்டுமின்றி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஐக்கிய அரபு நாடு, அமெரிக்கம் போன்ற நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும். இந்த நிகழ்ச்சிகள் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட உயிரிழப்பு, உயிர் தியாகத்தை வந்து நினைவு கூறுறாங்க. லாஸ்ட் நியூஸ். சவுதி அரேபியா இளவரசருடன் பிரதமர் மோடி பேச்சு. சவுதி அரேபியா நாட்டு இளவரசர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த செப்டம்பரில் இந்தியாவுக்கு அரசு முறை பயணமாக வந்து மேற்கொண்டிருப்பார். அதுக்கப்புறமே எக்ஸ்போ 2030 அப்புறம் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2034 ஆகியவற்றை நடத்த வந்து சவுதி அரேபியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக வந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட
பிரைம் மினிஸ்டரான பிரதமர் மோடியும் அப்புறம் சவுதி அரேபியா இளவரசரும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கான கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கான கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போபால் ட்ராஜடி வந்து எந்த இயர் வந்து நடத்தியிருப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் செகண்ட் கொஸ்டின், இந்திய வானிலை ஆய்வு மையம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.